அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாயிருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இன் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சர்வீஸ். ஸோ ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சர்வீஸ்க்கு இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1. ஸோ இந்த ஒரு வேக்கன்சிய தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு தான் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி. சரியா? கிட்டத்தட்ட பே லெவல் வந்து 18 லெவல் 18 பே. ஆ நல்ல ஒரு பே லெவல். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் பார்த்தீங்கன்னா 1996 வேக்கன்ஸீஸ் வந்து குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 1996 ஏறக்குறைய 2000 வேக்கன்ஸீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரியா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் 10th ஜூலை இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத இன்னைக்கே நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா, ஆகஸ்ட் 12க்குள்ள நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். 10th ஜூலைல இருந்து ஆகஸ்ட் 12க்குள்ள நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். சரியா? ஸோ இன்கேஸ் அப்ளை பண்றப்ப ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத எடிட் பண்றதுக்கு எடிட் ஆப்ஷன் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அது ஒரு 13, 14, 15, 16 ஒரு 4 நாள் வந்து குடுத்துருக்காங்க. சரியா? டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போன்னா 28 செப்டம்பர் 28/9/2025 வந்து நமக்கு எக்ஸாம் டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. சரியா? முக்கியமான ஒரு விஷயம். 2000 வேக்கன்சி இருக்கு. ஆனா 2 மாசம் தான் டைம் குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்ததா செட் ஆஃப் லிஸ்ட்ல பேக்லாக் வேக்கன்ஸீஸ் எவ்வளோ இருக்கு? ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ இருக்கு? அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஓகேவா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளோ வேக்கன்ஸீஸ் இருக்கு? தமிழ்ல எவ்வளோ இருக்கு? இங்கிலீஷ்ல எவ்வளோ? மேத்ஸ்ல எவ்வளோ? அப்படி சொல்லி தனித்தனியா குடுத்துருக்காங்க. ஆ அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு அத கம்யூனல் கேட்டகரி வைஸுமே குடுத்திருப்பாங்க. சரியா? ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்கு? ஆ உங்க கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கு? அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்க இந்த டாக்குமெண்ட்ட எடுத்து பார்த்தாலே தெரியும். டிஸ்கிரிப்ஷன்ல இதனுடைய பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். எடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கும், உங்களோட கம்யூனல் கேட்டகரிக்கும் எவ்வளோ சீட் வந்து அப்ளிகபிளா இருக்கு அப்படிங்கிறத இப்பயே எடுத்து பார்த்துக்கோங்க. அதுதான் காம்படிஷன். சரியா? ஸோ இதெல்லாம் குடுத்துருக்காங்க. விமென்க்கு வந்து 30% ரிசர்வேஷன் இருக்கு. பிஎஸ்டிஎம் தமிழ் வழிக் கல்வி இருந்துச்சுன்னா 20%, டிஃபரன்ட்லி ஏபிள்டு பெர்சனுக்கு 4%, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்துச்சுன்னா 3%. இந்த மாரியான இடஒதுக்கீடுகள் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன்ல பின்பற்றப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா அ அதனுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்க படிச்ச டிகிரிக்கு இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகுதா? இல்லையா? அப்படிங்கிறத இந்த குவாலிஃபிகேஷன்ஸ நீங்க படிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகே. அப்ப போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்க்கு தான் நெறைய வேக்கன்ஸீஸ் வந்து இருக்கு இதுல. சரிங்களா? அப்ப அத கொஞ்சம் நல்லா எடுத்து பாருங்க. உங்களுடைய அந்த நீங்க படிச்சிருக்கக்கூடிய டிகிரிக்கும் இதுவும் மேட்ச் ஆகுதா? அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்ததா எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இப்ப எல்லா எந்த போர்டு எக்ஸாம் நடத்தினாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறத கட்டாயம் வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 30 கொஸ்டின் இருக்கும். 30 நிமிஷம் அந்த 30 கொஸ்டின் எழுதுறதுக்கு டைம் டியூரேஷன் வந்து 30 நிமிஷம். மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மார்க்குக்கு எழுதுவீங்க. சரியா? இந்த 50ல 40% மார்க் அதாவது 20 மார்க் எடுத்தா தான் உங்களுடைய மெயின் பேப்பர வந்து திருத்துவாங்க. சரியா? நீங்க இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 20 மார்க்குக்கு மேல வாங்குனா தான் 50க்கு 20க்கு மேல வாங்கணும். வாங்குனா தான் என்ன பண்ணுவாங்க? உங்களோட மத்த பேப்பர வந்து திருத்துவாங்க. இப்ப போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அண்ட் பிசிக்கல் டைரக்டரேட் அவங்களுக்கு என்ன மாதிரியான பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்க போறாங்க? 150 கொஸ்டின்ஸ் ஓஎம்ஆர் டைப்ல வந்து இருக்க போது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா தான் இருக்க போது. இதுவே கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த மாரி கேள்விகள் கேட்க போறாங்க? அ அது எல்லாமே குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 150 கொஸ்டின்ஸ் 3 ஹவர்ஸ் எழுதுவீங்க. மேக்ஸிமம் 150 மார்க்கு. அது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு, லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் குடுத்துருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் எல்லா இதுவுமே குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன டாப் டூ பாட்டம் நல்லா எடுத்து அனலைஸ் பண்ணிருங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிகாஸ் நமக்கு எக்ஸாம் டேட் அப்ளை பண்றதுக்கு இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். 12ஆம் தேதிக்குள்ள ஆகஸ்ட் 12க்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 28/9/2025. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1996 வேக்கன்ஸீஸ் வந்து இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க. தேங்க் யூ.